பொது காலத்தின் 34ஆம் ஞாயிறாம் இன்று கத்தோலிக்க திரு அவை அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவாகும். இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் எந்த அரசாட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம்? அரசனென்று நீர் சொல்கின்றீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே உலகிற்கு வந்தேன் எனும் வார்த்தைகளுக்கேற்ப உம் அரசு உலக அரசு போல் அல்ல என்பதை உணர்ந்து வாழ சிந்திக்க அழைக்கிறது. அதிகார தோரணையில் மக்களை ஆளும் தலைவர்கள் மத்தியில் அன்பு பாதையில் மனங்களை ஆளும் அரசர் நம் கிறிஸ்து அரசர். இயேசு உண்மையில் ஓர் அரசரா? விவிலியத்தில் 5 இடங்களில் இயேசுவை அரசனென்று சொல்லாமல் சொல்கின்ற வார்த்தைகள் வருகின்றன. பிறப்பில் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? போதனையில் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. பவனியில் ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. விசாரணையில் அப்படியானால் நீ அரசன் தானே? இறப்பில் இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் போது என்னை நினைவிற்கொள்ளும். இயேசு தன்னை நேரடியாக அரசனென்று பிரகடனப்படுத்தாவிடினும் அவருடைய பணிகள், போதனைகள் அவர் எப்படிப்பட்ட அரசர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இயேசு எப்படிப்பட்ட அரசர் என்பதல்ல தற்போது முக்கியம், மாறாக நாம் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டுள்ளோமா? இயேசு எம் அரசர் என்றால் எம்மில் மிளிர வேண்டிய பண்புகளாவன: உண்மையை எடுத்துரைத்தல், பணி செய்தல், மக்களோடு ஒன்றிணைதலாகும். எனவே தொடரும் பலியில் மேற்குறிப்பிட்ட நற்பண்புகளால் நாம் கிறிஸ்து அரசருக்கு பெருமை சேர்க்க மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை இன்று நினைவு கூறும் நாமும், எங்களை ஆட்சி செய்கிறவர் எல்லா வேளையிலும் கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும், எங்கள் வாழ்வின் செயல்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவால் ஆட்சி செய்யப்படுவதாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம் பலவீனங்கள் குறை குற்றங்களை ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக.
போற்றுகின்றோம், அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தோம் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க நீரே திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்து படைப்பு அனைத்தும் மாண்புக்குரியமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். திருப்பா 93. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சி
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 தொடக்கம் 8 ஏறாக. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள்
அன்பார்ந்தவர்களே, திரு வழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறாம் என்று இந்த வழிபாடுகளினெல்லாம் உச்சமாக கிறிஸ்து அரசராய் நமக்கு தரப்பட்டு இந்த பெருவிழாவை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். வருகிற ஞாயிறு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாக தொடங்குகிறது. இயேசு ஆண்டவருக்கு அவருடைய பெயரில் நிறைய பெயர்கள், விழாக்கள், பெருவிழாக்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது மிகவும் வித்தியாசமானது, அல்லது நாம் வாழுகிற இந்த காலத்தோடு நெருக்கமானது என்று கூட சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த விழாவை உருவாக்குவதற்கு முன், அல்லது இந்த விழாவை உலகத்துக்கு அறிமுகம் செய்வதற்கு பாப்பரசர் பத்திநாதர், 11ஆம் பத்திநாதர் முதலாம் உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது திரும்ப திரும்ப உலகத்துக்கு சமாதானத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு தேசமும் நாடும் எப்படி மற்ற நாடுகளை தன்னுடைய அதிகாரத்துக்குள், வல்லமைக்குள் கொண்டு வர முடியும், எவ்வளவு தூரத்துக்கு தனது நாட்டினுடைய எல்லையை விரிதாக்க, பெருப்பிக்க முடியும் என்று போராடி கொண்டிருந்த காலம் முதலாம் உலக மகாயுத்தம். அந்த நேரத்தில் எல்லாரும் நினைத்தார்கள், இனி உலகத்தில் ஒரு அழிவு வராது என்று. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த முதல் உலக யுத்தம் கொடூரமாய் இருந்தது. எனவே 11ஆம் பத்திநாதர் மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு இந்த சமாதானத்தை சொல்லிக் கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் விசுவாசத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். உலகம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறது, கடவுள் எங்கே போய்விட்டார், கிறிஸ்து எங்கே? பதில் இல்லாமல் ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்த காலத்தில் இந்த முழு உலகத்திலும் வாழ்ந்த மக்களுக்கு உண்மையான ஒரு அமைதியை, சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் கிறிஸ்து ஒருவர்தான் என்று 1925ஆம் ஆண்டு பத்திநாதர் 11ஆம் பாப்பரசர் உலகத்திற்கு இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை அறிமுகம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை அறிமுகம் செய்யும் போது அவர் தெளிவாய் சொன்ன ஒரு வார்த்தை, உலகம், அரசாங்கங்கள், நாடுகள் நாளுக்கு நாள் கடவுளுடைய போதனையை விட்டு தள்ளி 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 போகுகின்றது. இந்த உலகத்தின் அழிவுக்கு அதுதான் காரணம் என்று அந்த வார்த்தைகளை சொல்லி உலகத்திற்கு சமாதானம் வர வேண்டும் என்று வேண்டி இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை அறிமுகம் செய்கிறார். இன்றைக்கும் இது உண்மைதான். 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு தரப்பட்டது. இன்றைக்கும் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சில நாடுகள் விசுவாசமும் கடவுள் கொள்கையும் நம் நாட்டுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்படுகின்றது. சில நாடுகளில் கடவுள் கொள்கைக்கும் கடவுளுடைய போதனைக்கும் தடை விதிக்கப்படுகிறது. சில நாடுகளில் போதிக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கிறவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். சில தேசங்களில் பாடசாலைகளில், கல்வி கூடங்களில் கிறிஸ்துவை மையப்படுத்துகிற அடையாளங்கள், சாட்சியங்கள் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தின் சவால் நம்முடைய வாழ்வுக்கும் வரலாம். எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு மனிதன் கடவுளுடைய ஆட்சியை, கடவுளுடைய செயல்பாடுகளை, கடவுளுடைய வாழ்க்கை முறை போதனைகளை தன்னுடைய வாழ்வில் இருந்து தூரத்தில் தள்ளுகிறானோ
அல்லது கடவுளுடைய போதனைக்கு புறம்பாக வாழத் தொடங்குகிறானோ அன்றைக்குதான் அந்த மனிதனுடைய வாழ்வில் அழிவுகள் உண்டாகும். இது உண்மை. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசன் என்கிற விழாவை கொண்டாடுகிற பொழுது இன்றைக்கு சாதாரணமாக நாம் வாழுகிற அரசாங்கத்தை நினைத்து பார்ப்போமே. இன்றைக்கு மக்கள் அரசாங்கங்களை எப்படி கணிக்கிறார்கள்? இந்த அரசாங்கத்தில், அரசாட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு, பயம் இல்லாமல், சுதந்திரமாக, நீதியோடு ஆட்சி செய்யப்படுகிறார்கள் என்று ஒவ்வொரு குடிமகனும் யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் நம்முடைய மனதில் ஆண்டவர் ஆழமான ஒரு சத்தியத்தை விதைக்கிறார். நாம் வாழுகிற காலங்களில் இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால், காலத்துக்கு காலம் மனுஷனுடைய மனங்களை, மனுஷனுடைய சிந்தனைகளை, மனுஷனுடைய வாழ்க்கை முறைகளை நம்மை சுற்றி இருக்கிற காரணிகள் தான் ஆட்சி செய்கின்றதே தவிர மனசாட்சி ஆட்சி செய்வது குறைவு. எனக்கு வெளியே இருக்கிற ஒரு காரணி என்னுடைய வாழ்க்கை பண்புகளை தீர்மானிக்கிறதாய் இன்றைய காலம் மாறிவிட்டது. எனக்கு வெளியே இருக்கிற ஒரு காரணி என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதாய் இன்றைய காலம் மாறிவிட்டது. எனவே ஆண்டவர் அதை மாற்றி போடுகிறார். இன்றைக்கு கிறிஸ்து அரசர் என்று சொன்னால், இந்த கிறிஸ்து அரசர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆட்சி செய்து வந்த அரசர்களை விட, இயேசுவின் காலத்தில் எருசலேமில் நடந்த ஆட்சி முறைகளை விட ஆண்டவன் இயேசு தனித்துவமான, வித்தியாசமான, என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, ஆட்சி முறையை கிறிஸ்து அரசர் உலகத்துக்கு கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு அரசன் என்று நினைக்கிற பொழுது அந்த அரசனோடு சேர்த்துதான் அரசாட்சி, அரசாங்கம் என்கிற சிந்தனைகளும் நம் மனதிலே பதிய வேண்டும். அரசாட்சி என்பது என்ன? ஒரு அரசன் எந்த ஒரு கொள்கையை மையமாக வைத்து ஆட்சி நடத்துகிறானோ அது அரசாட்சி. அரசாங்கம் என்பது குடிமக்கள் இந்த அரசாட்சிக்கு கீழே வருகிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதோ அதுதான் அரசாங்கம். இயேசுவில் இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் இந்த மூன்றும் தனித்து நிற்கிறது. ஒரு அரசனை, ஒரு நாட்டு தலைவனை, ஒரு ஜனாதிபதியை எடுத்துக்கொண்டால் அவன் எப்பொழுதுமே தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்திதான் இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும், அரசாட்சியை உருவாக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் அரசாட்சி, கிறிஸ்து அரசனுடைய அரசாட்சி என்பது வித்தியாசமானது. எனவே ஆண்டவர் என்று நற்செய்தியிலே பிலாத்துவோடு ஒரு விவாதம் நடக்கிறது. பிலாத்து கேட்கிறார், நீர் அரசனா? ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், நான் அரசன்தான், ஆனால் என்னுடைய அரசாட்சி இவ்வுலகு சார்ந்தது அல்ல. என்னுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை, இயேசு சொன்னார், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. எனவே இயேசுவை இன்று கிறிஸ்து அரசராக நாம் விழா எடுக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய அரசாங்கத்தின் தன்மையை தெளிவாக சொல்லுகிறார். கிறிஸ்து அரசன். அந்த அரசனாகிய கிறிஸ்து ஆட்சி செய்யும் முறை அன்பு. அந்த அன்பின் அரசாட்சியில் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் உண்மை. இதுதான் இன்றைய நற்செய்தி. இதை மனதில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும். கிறிஸ்து அரசன், அவருடைய ஆட்சி செய்கிற முறை இந்த நற்செய்தியிலே பக்கம் பக்கமாய் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய அன்பின் ஆட்சி இருக்கும்.
ஒரு கூட்டம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டு வருகிறார்கள். கடைசியா இயேசுவுக்கு முன்னாலே வந்து நிற்கிறார்கள். இயேசுவுக்கு முன்னால் வைத்து அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அத்தனை பேருடைய கைகளிலும் கல், அவளை கொலை செய்ய தயார். இப்பொழுது இயேசு இருக்கிறார், கிறிஸ்து அரசன். அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். என்ன இது? கிறிஸ்து அரசர். அங்கு ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். என்ன முடிவெடுக்கிறார்? தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அன்பின் சக்தியை அந்த இடத்திலே பகிர்ந்து அன்பினால் ஆட்சி செய்யும் முறையை அங்கிருந்த அத்தனை யூத தலைவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் அன்பின் ஆட்சி அதுதான். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மனம் திரும்பினால், மன்னிக்கப்பட்டால், அங்கு கொலை செய்யப்படுகிற சூழலில் இருந்து பாதுகாக்கப்பட்டால், இதுதான் இயேசு. எனவே ஆண்டவன் இயேசுவினுடைய வாழ்க்கை முறையில் அவருடைய எந்த ஒரு செயலையும் நாம் எடுத்து ஆய்வு செய்தால் அன்புதான் அதில் அத்திவாரமாக இருக்கும். எனவே இன்றைக்கு உங்களையும் என்னையும், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், வெளியிலே இருக்கிற சக்தி தான் ஆட்சி செய்கின்றது. வெளியிலே இருப்பது என்ன? அதிகாரம், பலம், சக்தி, பழி வாங்குதல், கொலை செய்தல், திட்டமிட்டு பழி வாங்குதல், நாள் நேரம் பார்த்து வஞ்சம் தீர்த்தல், ரகசியமாக அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ளுதல், வேறு காரணங்களை பயன்படுத்தி சில தீமைகளை மறைமுகமாக உருவாக்கி திட்டமிட்டு தீய சக்திகளை உருவாக்குதல், இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இயேசுவின் மக்களாய், கிறிஸ்துவை அரசராய் ஆராதிக்கிற, வழிபடுகிற நமக்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிற காரணம், இன்றைக்கு வெளிக்காரணிகள் உன் ஆத்துமாவை, உன் இருதயத்தை, உன் வாழ்க்கை முறையை, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. இயேசுவின் அன்பு எனும் போதனை உன் இருதயத்தில் இருந்தால், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், மகனாய், மகளாய், குருக்களாய், துறவிகளாய் அன்பின் சக்தியை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையின் முழு செயல்பாடுகளும் தங்கி இருக்க வேண்டும். அதுதான் இயேசு, அதுதான் கிறிஸ்து அரசருடைய அரசாட்சியின் அத்திவாரமும் அடிப்படை தன்மையும். எனவே ஆண்டவர் இந்த அன்பின் சக்தியால் என் இருதயம் ஆழப்பட்டால், அடுத்தது இயேசு நமக்கு சொல்லுகிறார், உண்மைதான் என் அரசாங்கம். அன்பு இருக்கிற பொழுது நமக்கு வெளியிலே இருப்பதும் நமக்குள்ளே இருப்பதும் உண்மையாக இருக்கும். சில வேளைகளிலே அது கடினமான ஒன்று. இன்றைக்கு நாம் வாழுகிற சூழலிலே உண்மையை வாழ்வது கடினமாய் போய்விட்டது. தனிப்பட்ட வாழ்வில், குடும்பங்களில், அரசாங்கங்களில், நிறுவனங்களில், சுற்றுச்சூழலில் உண்மை நாளுக்கு நாள் மறைக்கப்பட்டு 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 பொய் சாட்சிகள் அதிகரித்து கொண்டே போகிற காலமாய் இந்த காலம் இருக்கிற பொழுது ஆண்டவன் இயேசு நமக்கு சொல்லுகிறான், நீ ஒரு குருவாய் துறவியாய் இருக்கிறாயா? உன் குருத்துவத்தில், துறவரத்தில் நீ உண்மையை வாழ வேண்டும். அதுதான் அரசராம் கிறிஸ்துவின் அன்பின் சக்தி உனக்குள் இருப்பதற்கு அடையாளம். நீ ஒரு குடும்பஸ்தனாய் இருக்கிறாயா? உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீ உண்மையாய் வாழ வேண்டும், பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். அதுதான் அன்பின் சக்தியாம் கிறிஸ்து அரசர் உனக்குள்ளே வாழ்கிறார் என்பதன் அடையாளம். எப்போது நீ உண்மைக்கு பரம்பாய், உன் வாலிப நாட்களும் சரி, குடும்ப வாழ்வும் சரி, அர்ப்பண வாழ்வும் சரி, அரசியல் வாழ்வும் சரி, உண்மை இல்லாமல் போகிற பொழுது அங்கு அன்பு இருக்க முடியாது. அன்பு இல்லாமல் போகிற பொழுது கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க முடியாது. கிறிஸ்து இல்லாமல் இருக்கிற பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்குள் இருக்க முடியாது. எனவே கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். என்னை
என் வாழ்க்கை முறைகளை, என் சிந்தனையை ஆட்சி செய்கிறவர் இயேசுவாக இருக்கட்டும். இதை இன்னும் எளிமையாக சொல்ல போனால், காலையில் இருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் நூற்றுக்கணக்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம். நூற்றுக்கணக்கான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் நம் மனசுக்குள்ளே வந்து போகிறது. எனவே என்னுடைய சிந்தனைகள், என் மனநிலைகள் என்னுடைய வாழ்வின் செயல்களை தீர்மானிக்கிறது. எனவே இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் சிந்தனைகளுக்குள்ளும் மனநிலைகளுக்குள்ளும் இயேசுவின் போதனைகள் பதியப்பட்டால் வாழ்வின் செயல்கள் சத்தியமுள்ளதாய் உண்மையுள்ளதாய் இருக்கும். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே. இதுதான் இயேசு. வாழ்வும் வழியும் உண்மையும் நானே. எனவே உண்மை இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய், எங்களுடைய வாழ்வின் பாதைகள் சரியானதாய் இருக்கும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். நானும் நீங்களும் ஆண்டவரிடம் இந்த வரத்தை கேட்போம். ஒவ்வொரு சின்ன சின்ன செயலை நான் செய்யும் போதும், இயேசுவே இது உமக்கு பிடித்திருக்கிறதா என்று நான் செய்தால், இயேசுவுக்கு பிடித்ததை நான் செய்தால், இயேசுதான் உன் இருதயத்தை, மனநிலைகளை ஆட்சி செய்கிறார் என்று அர்த்தம். உன் மனசாட்சிக்கு புறம்பாக தவறு என்று தெரிந்தும், பிழை என்று தெரிந்தும், பொய் என்று தெரிந்தும் நீ காரியங்களை செய்கிற பொழுது அலகை உன்னை ஆட்சி செய்கிறது. Satan is ruling you, not Jesus. இயேசு உன்னை ஆளட்டும், கிறிஸ்து உன்னை ஆளட்டும். அது வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படட்டும். அது படிப்பாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், முயற்சிகளாக இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் இயேசு இதை விரும்புகிறார், நான் செய்வேன். இயேசுவுக்கு இது விருப்பம் இல்லை, நான் செய்ய மாட்டேன். இது ஆண்டவருடைய சித்தம், இதற்கு கீழ்ப்படிவேன். இது அலகையின் திட்டம், இதை நான் வெறுத்து ஒதுக்குவேன் என்று ஆத்துமாவை, மனச்சான்றை, இருதயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் புடம் போட்டு இயேசுவின் அன்பின் சக்தியால் அதை அழகுபடுத்தி வாழ்வின் செயல்களை உண்மையுள்ளதாய் மாற்ற இந்த பலியில் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் சிரம் தாழ்த்துங்கள், கண்களை மூடி. இந்த இறைவார்த்தை பகுதியில், இந்த மறையுரை பகுதியில் உங்கள் மனசுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு சின்ன போதனையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் மௌனத்தில் உழைப்பு கொடுப்போம். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு காண ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் நம் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எனும் இறைவாக்கினர் தானியேலின் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையிடம் கொடுக்கப்பட்ட பணியை உமது 2ஆம் வருகைக்கு முன்பாக உலகம் முழுவதும் பரப்புவதற்கு தொடர்ந்து உமது வல்லமையை திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவருக்கும் கொடுத்தருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் நம் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் எனும் வார்த்தைக்கு ஏற்ப நாமும் சுயநலத்தை மறந்து அயலவரின் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்து அன்பு, நீதி, சமூகம் கொண்டு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப உலகில் மழை, வெள்ளம், மண் சரிவு, நிலநடுக்கம், போர், கொடிய தொற்று நோய்களாலும் வாழ்வாதாரங்களை இழந்து அல்லூரும் மக்களுக்கும் உரிய நிவாரணமும் மறுவாழ்வும் கிடைத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப மக்களை ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் பெற்றுள்ள அரசுகளும் அதன் தலைவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு மக்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சியை நடத்தாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான நல்ல ஆட்சியை நடத்த நல்ல ஞானத்தை கொடுக்க அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் மௌனத்தில் ஜெபம் செய்வோம். வெளிப்படையாகும் பாதத்தில் வைத்த ஜெபங்களையும் இங்கு கூடி வந்திருப்போரின் மனங்களில் உள்ள எல்லா தேவைகளையும் கண்ணோக்கி பாரும். உம் திருவிழப்படியே எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாத
அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தைக்கேற்றதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி, அன்பு ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீரே. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: உலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்.
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நாயர் இமானுவல், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தனம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் ஆகியனவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு பிதாவை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உலகம் தர முடியாத அமைதியை கிறிஸ்து அரசராய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணினீரே. அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்த அந்த அமைதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Peace be with you. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, Let the mingling of this body and blood bring us eternal life and not உலகின் condemnation. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். This most precious body and blood bring us eternal life and not condemnation.
ஆண்டவருக்குரிய ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்களும் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.